கில்லி வந்ததுலேருந்து சச்சின் சச்சின்றாங்க, எப்போ பண்ண போறீங்கன்னு கேட்டது. அதே நேரத்தில் வந்து சச்சினும் வந்து 20 வருஷம் ஆகிப்போச்சு, 20வது வருஷம் கொண்டாடலான்ற முடிவில் நான் இருந்து பண்ணணும்னும் போது, அப்போ 5 வயசு பசங்க படம் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதுங்களுக்கு 25 வயசு இருக்கும், 30 வயசு இருக்கும், 10 வயசு பையனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த படம். இப்போ அவருடைய ரேஞ்ச் வந்து வேற ரேஞ்சில் இருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் இதை பண்ணால் வந்து அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கலாட்டா, ஒரு ஜாலியாக, ஒரு பாடி லாங்குவேஜே வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த கதைக்கெல்லாம் இருக்கும். ஹெச்டி குவாலிட்டி, தக தகன்னு கண்ணாடி மாதிரி முன்ன ஸ்க்ரீனில். அப்புறம் 7.1 மியூசிக் சவுண்டு சிஸ்டம் டிஜிட்டலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இது 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 இப்போ இதுவரையிலும் வரக்கூடிய ஜானர்லேருந்து இது வந்து ஒரு குஷி டைப்பில் ஒரு ஒரு புதிய பரிமாணத்தை கலகலன்னு பார்த்து. வடிவனுடைய காமெடியெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கா. ஜெனியல்னு ஒரு ஒரு அவ்வளோ ப்ளசண்ட்டான முகம் திரும்பவும் நம்ம பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி முகம். அப்புறம் பிபாஷா பாசுடைய கிளாமர், இதெல்லாம் சேர்ந்து பாடல்னா தேவிஸ்ரீ பிரசாத் போட்டுக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர் என்னை கூப்பிட்டு இந்த பாட்டு ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு, ஹைதராபாத்தில் இருப்பேன் சார், எப்படியா என் டீமோட நான் வந்து பார்க்கணும். அதே மாதிரி குட்டி பத்மினி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து, சினேகன், நிறைய பேர் இப்போ டிராகன் குரூப்பே கொண்டாடுறாங்க சச்சின் ரிலீஸ் எதிர்பார்க்குறேன்னு விஜய் தம்பியை பார்த்துட்டு.